இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற தாளமுக்கம் காரணமாக பல பகுதிகள் அதிகளவு மழை வீழ்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இத்தாளமுக்கம் காரணமாக அதிகளவான மழை வீழ்ச்சி வடகிழக்கு மாகாணங்களில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது. இப்போதைய நிலைமையின்படி, அதாவது 2021 நவம்பர் 2024 6:25 அளவில் யாழ்ப்பாணத்தில் பாரிய யாழ்ப்பாணத்தில் அதிகளவு மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டுள்ளது. 121 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி சுன்னாகத்திலும், சாவகச்சேரியில் 149 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக யாழ் மாவட்டத்துக்கு அதிகளவு மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியம் இருப்பதனால் வெள்ள நிலைமைகள் நகர்ப்புறங்களில் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் பூநகரியில் 73.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், சொண்டிக்குளம் பிரதேசத்தில் 47 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அலம்பிலில் 113 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி, ஒட்டிரிட்டானில் 31.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி, மாங்குளம் மல்லாவி பகுதியில் 14.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி, அதே போன்று பாலம்பட்டி பகுதியில் 57 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி காரணமாக அதிகளவான பள்ளமான நிலங்கள் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் சில குடியிருப்பு பிரதேசங்களிலே சிறு சிறு வெள்ள நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன. தற்போதைய நிலைமையின்படி கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் காணப்படுகின்ற குளங்களின் கொள்ளளவு மிக குறைவாகவே காணப்படுகின்றது. இருந்த போதிலும் தற்போது பெய்கின்ற மழை காரணமாக குளங்கள் சடுதியாக குளங்களினுடைய நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அத்தோடு இந்த மழை வீழ்ச்சியினுடைய போக்கை பார்க்கின்ற போது எதிர்வரும் 23ஆம் திகதி இலங்கையை அண்மித்ததாக இந்த தாளமுக்கம் நகர்ந்து வருகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இவ்வாறு வருகின்ற போது மீண்டும் மழை வீழ்ச்சியானது அதிகளவில் திருவண்ணாமலை மாவட்டம் கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பித்து மீண்டும் அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. இந்நிலைமை 24ஆம் திகதி அதிகளவான மழை வீழ்ச்சி கிழக்கு கரையோர பகுதிகளில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நாடு பூராகவும் அதிகளவு மழை 24ஆம் திகதி கிடைக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. 24ஆம் தேதி குறிப்பாக இரவிலிருந்து அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைப்பதுடன் கரையோர பகுதிகள், குறிப்பாக கரையோர பகுதிகள் கூடுதலான மழை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. 25ஆம் தேதி 8 மணி அளவான நிலைமை, 11 மணி அளவிலான நிலைமை, 2 மணி அளவிலான நிலைமை, 2:30, பின்னர் 5:30, 8:30, 11:30, இவ்வாறாக தொடர்ச்சியாக 26ஆம் திகதியும் காலை 5:30, 8:30, 11:30, 2:30, 5:30 ஆகிய காலப்பகுதிகளில் அவ்வாறு தொடர்ச்சியாக இதன் மூலம் மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக காணப்படுவதுடன் இந்த தாளமுக்கத்துடைய நிலைமைகள் 27ஆம் தேதி இதிலிருந்து சற்று மாற்றமடைந்து மழை வீழ்ச்சி குறைவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுவதுடன் இத்தாளமுக்கமான தொடர்ச்சியாக நகர்ந்து தமிழ்நாடை நோக்கி செல்கின்ற ஒரு நிலைமையை காணப்படுகின்றது. இக்காலப்பகுதிகளில் முக்கியமாக இத்தாளமுக்கம் காரணமாக இத்தாளமுகத்தில் தற்போது குறிப்பிட்ட நகர்வு சில நேரங்களில் முன்கூட்டியோ அல்லது பின் செல்வதற்கான காரணங்கள் இருக்கின்றது. இது காற்றினுடைய செல்வாக்கை பொறுத்து காணப்படும். இந்த தாளமுக்கம் ஒரு சூறாவளியாக மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் தற்போது குறைவாக காணப்படுவதனுடன் அதிகளவான மழைப்பொழிவு
ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது. அவ்வாறு அதிகளவான மழைப்பொழிவு ஏற்படுகின்ற போது நகர்ப்புற பிரதேசங்கள் பள்ளநிலம் தாழ்நிலங்கள் என்பன அதிகளவு வெள்ள நிலைமைக்கு உட்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அத்தோடு இந்த ஆழமுக்கத்தின் மழை அதிகளவாக பெய்கின்ற காலப்பகுதிகளில் குளிருடன் கூடிய காலநிலை நிலவக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதனால் கால்நடைகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அத்தோடு தொடர்ச்சியாக பெய்கின்ற மழை காரணமாக பயிர் நிலங்களில் வெள்ள நீர் தேங்கி நின்று பயிர் நிலங்களை சேதத்துக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. எனவே விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் இக்கால பகுதிகளில் கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதுடன் தீ மூட்டி அவற்றின் குளிர்தன்மையை போக்குவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். அதேபோன்று விவசாயிகள் தங்களுடைய வயநிலங்களில் மேலே வழிந்தோடக்கூடிய வகையிலான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. மேலும் இக்கால பகுதியில் குறிப்பாக ஏலவல் பரீட்சை ஆரம்பிக்க இருக்கின்றது. இது வரும் 25ஆம் திகதி 24ஆம் திகதி இரவிலிருந்து அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறுவதனால் இது மிகவும் ஒரு சவாலான காலகட்டமாக காணப்படலாம் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு. எனவே பரீட்சை எழுதும் மாணவர்கள் இக்கால பகுதிகளில் அதிக குளிரை தாக்கக்கூடிய வகையிலே தாங்கள் தயார்படுத்தி கொள்வதுடன் தாங்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுகின்ற போது தங்களுக்கு வெளிச்சம் மற்றும் குளிர் போன்ற காலநிலைகள் தூவானங்கள் அடிக்கின்ற சந்தர்ப்பங்கள் காணப்பட்டால் அது தொடர்பாக உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி தங்களுடைய பரீட்சையினை எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே 25ஆம் தேதி 26ஆம் தேதி 27ஆம் தேதி நடைபெறுகின்ற பரீட்சையின் போது மாணவர்களுக்கு இது ஒரு சவாலாக காணப்படும். தற்போதைய நிலைமையின்படி காற்றினுடைய வேகம் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஆனால் இது வளிமண்டல நிலைமைகளின் பொறுத்து மாற்றமடையுமாக இருந்தால் பலமான காற்றுக்கள் வீசக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு பலமான காற்றுக்கள் வீசுகின்ற சந்தர்ப்பங்களிலே மரங்கள் முறிந்து விழுந்து வீதிகளில் போக்குவரத்து தடைப்படுவதுடன் வீடுகளும் சேதமடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. எனவே மக்கள் தற்போதைய காலநிலை தொடர்பாக மிகவும் அவதானமாக இருப்பதுடன் தாங்கள் தயார்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த ஆழமுக நகர்வு காரணமாக கடற்கரை ஓரங்களில் கடல் அலைகள் கொந்தளிப்பாக காணப்படும். அத்தோடு கடலுக்கு மீனவர்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். இக்கால பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக இருப்பதனால் மிகவும் ஆபத்தான நிலையிலே கடல் காணப்படும். எனவே மீனவர்கள் இது தொடர்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் இந்த தாழமுகம் 28 29ஆம் தேதிகளில் இத்தாளமுக்கம் குறைவடைகின்ற போக்கு காணப்படுகின்ற போதிலும் இன்னும் ஒரு தாளமுக்கம் ஒன்று 1ஆம் திகதி அளவிலே உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இது 2ஆம் திகதி பின்னர் 3ஆம் திகதி 4ஆம் திகதி சற்று இதனுடைய நகர்வு பாதை இலங்கைக்கு அண்மித்ததாக அல்லாமல் அப்பால் செல்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனினும் இதனுடைய நகர்வு பார்வையை தற்போது சரியாக குறிப்பிட முடியாது. இது இந்நகர்விலுமே மாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். எனவே மக்கள் மிகவும் கவனமாக அவதானமாக இருக்க வேண்டிய நிலைமை காணப்படுது. தற்போது அளவில் 123 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஓரளவான மழை 121 மில்லிமீட்டர் 149 மில்லிமீட்டர் கிடைக்கப்பட்டுள்ளது. எனவே யாழ்குடா நாட்டில் அதிகளவான பிரதேசங்கள் பட்ட நிலைமைக்கு உட்படக்கூடிய சாத்தியங்கள் கூடுதலாக காணப்படுகின்றது. கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் குளங்களின் கீழ் பகுதிகளில் ஏற்படுகின்ற வெள்ள நிலைமைகள் குறைவாக காணப்பட்டாலும் ஆறுகளின் கரையோரங்களில் இருக்கின்ற பிரதேசங்களிலே வெள்ள நிலைமையில் ஏற்படுவதற்கான சாத்தியம், நகர் பிரதேசங்களில் வடிகால்கள் தடைப்படுகும் இடங்களிலும் வெள்ள நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே இக்காலநிலையிலே மக்கள் தயாராக இருப்பதுடன் சிறு சிறு வெள்ள நிலைமைகள் ஏற்படுகின்ற போது வடிகால்களை துப்புரவு செய்து நீர் ஓடுவதற்கான வழிவகைகளை மக்கள் தாங்களாகவே செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. எனவே
மேற்கொண்டு தொடர்ச்சியாக வருகின்ற வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய தகவல்கள் மற்றும் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவினுடைய தகவல்களை அவதானிப்பதன் மூலம் தாங்கள் தங்களுடைய செயற்பாடுகளை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.